ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருபா கலெக்ஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நண்டு எப்படி க்ளீன் பண்ண போகிறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஏற்கனவே நண்டை பற்றின வீடியோ நான் போட்டிருந்தேன், 2 வீடியோ. ஒன்று நண்டு சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பயன் ஏற்படுதுன்னு சொல்லியும், அதோட மருத்துவ குணங்களையும், நண்டோட ஒரு கிரேவி ரெசிபியும் நான் போட்டிருந்தேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மெயின் நண்டோட கான்செப்ட் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நம்ம நண்டை க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்ம எப்படி செய்ய போகிறோம்ன்றது நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி தான். ஏற்கனவே நண்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றது தெரிஞ்சிருக்கும். ஆனால் நண்டை இப்போ ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் சமைக்க போகிறேன், நான் நண்டு இதுவரை செஞ்சதில்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நண்டு எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறது தெரியாது. அப்படி தெரிஞ்சால் தான் நம்ம நண்டை க்ளீன் பண்ண முடியும், சமைக்க முடியும். ஓகேவா? அதை தான் பற்றி இப்போ உங்களுக்கு போட போகிற வீடியோவில் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நண்டு எடுத்துட்டேன். நண்டோட பேக் பொசிஷனில் இப்போ இந்த மாதிரி இருக்கும் நண்டு. இதை நம்ம நகை இருக்கிறவங்க நகத்தை வச்சு இப்படி எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டுட்டு இதை இப்படி ஓப்பன் பண்ணுனா பார்த்தீங்களா, அவ்வளோதான், ஓப்பன் ஆகி வந்துருச்சு. அதுக்கப்புறம் இது மேலே இருக்கிற இந்த சைடில் இருக்கும் பாருங்கள், ஒரு மாதிரி இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துடணும். இந்த சைடில் எல்லாத்தையுமே வேஸ்ட்டு தான், இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். இந்த பாருங்கள், இந்த தெரியுதா, இந்த இது எடுத்துடணும். அவ்வளோதான். அவ்வளோதான். இதெல்லாமே வேஸ்ட்டு தான். பார்க்க முட்டையோட எல்லோ மாதிரி இருக்கும். அதெல்லாம் எடுத்துருங்க, நல்லா க்ளீன் ஆக்கிடுங்க. அவ்வளோதான். நண்டோட காலில் இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இது கொஞ்சம் ஒரு வகையான கசப்பு தன்மை இருக்கும். அதனால் இதை மட்டும் லைட்டாக உடைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், உடைச்சிட்டேன். இந்த கால் அப்படியே இருக்கட்டும். இதில் நல்லா சதை இருக்கும், அதில் இருக்கட்டும். இங்கே பாருங்கள், இந்த சைடு அதே மாதிரி அந்த காலை உடைச்சி விட்டுக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும், சும்மா கையில் இப்படி திருக்குனா வந்துடும். அவ்வளோதான். பார்த்தீங்களா? அவ்வளோதான். இதுதான் நண்டு. ரொம்ப ஈஸி. தெரியாதவங்க ஆனால் முள் இருக்கிறனால குத்து முள்ளி நினைக்கலாம், ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான். இதே நம்ம இந்த கழுவுறது இன்னும் நல்லா க்ளீன் ஆகணும்னா, இந்த ரன்னிங் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, டேப்பை திறந்து விட்டு இந்த ரன்னிங் வாட்டர் இந்த பாருங்க, இதில் இப்படி வச்சிங்கன்னா போதும், சூப்பராக க்ளீன் ஆகிடும். அவ்வளோதான். பாருங்க, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது பாருங்க, தெரியுதா? அவ்வளோதான், நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இவ்வளோதான், ரொம்ப ஈஸி, ஒன்றுமே இல்லை. பாருங்க, இதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கணும். இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி அமுத்தி பிடிச்சிக்கிட்டு அவ்வளோதான். இதை ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். திரும்ப இந்த சைடில் இருக்கிறத இப்படி ரிமூவ் பண்ணணும். அவ்வளோதான். எடுத்துட்டு இந்த 4 காலையும் இப்படி எடுத்துட்டு இதில் விட்டு அவ்வளோதான் உடைச்சி விட்டுட்டு இந்த ரன்னிங் வாட்டரில் காமிச்சா அது க்ளீன் ஆகிடும். அவ்வளோதான். ரன்னிங் வாட்டரில் பாருங்கள், அவ்வளோதான். இவ்வளோ ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் நண்டு க்ளீன் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா, நீங்கள் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.